ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு பொரிச்ச முட்டை குழம்பு செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 பெரிய வெங்காயத்தையும் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும், இல்லைன்னா புளிப்பாயிடும். குருமா குழம்புக்கெலாம் ஒன்று போட்டால் போதும். அது கூட இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பட்டையும் பிரியாணி இலையும் போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி தாளிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மசாலா எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் டார்க்காக வரும். அதனால் வந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணது கூடயே வந்து இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வணக்கி எடுத்து வச்சதையும் நைஸாக வந்து அரைச்சி இந்த குழம்பு கூட சேர்த்திக்கிட்டு நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் மெயின் ப்ராசஸ். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் வந்து பேனில் ஊற்றிட்டு அதில் முழு முட்டையை வந்துட்டு அப்படியே 2ஆக கட் பண்ணி உடையாமல் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நான் லைட்டாக முருகலாகிற வரைக்கும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 முட்டை பக்கம் தான் போட்டிருந்தேன். அதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் இப்போ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண இந்த பொரிச்ச முட்டையும் வந்து அதில் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் போல் ஒரு சிம்மில் வச்சுக்கணும். நல்லா குழம்பெல்லாம் அது மேலே படுற மாதிரி நல்லா முங்குற மாதிரி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லியும் தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான பொரிச்ச முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நார்மலாக நான் வேக வச்சு போடுற முட்டை குழம்போட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.